ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் ஈவினிங் ஆனாலே நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்குது. நான் இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் குடுக்கும்போது கூட வெளிய நல்லா மழை பெஞ்சுட்டு தான் இருந்தது. இந்த அடிக்கிற மழைக்கு நல்லா சுட சுட ஒரு டின்னருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு அரிசி பருப்பு சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது ரொம்ப சிம்பிளா குக்கர் மட்டும் இருந்தாலே போதும். அதிலேயே ஈஸியா தாளிச்சு விட்டுறலாம். இதோட சைட் டிஷ்ஷா ஏதாவது நல்லா காரசாரமா ஒரு பொரியல் இருந்தா சூப்பரா இருக்கும். நான் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து பாவக்காய் இருந்துச்சு. அத வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ அரிசி பருப்பு சாதம் செய்றதுக்கு ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா பொடிசா கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி 1 கப்பு, அதுக்கப்புறம் துவரம் பருப்பும், மைசூர் பருப்பும் சேர்ந்து 1/2 கப் எடுத்து ஊற வச்சிருந்தேன். இப்போ அது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவைக்கேத்த மாரி காரம், மிளகாத்தூளு, அதுக்கப்புறமா உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாமே சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் 1 1/2 கப்பு வந்து எடுத்திருந்தேனா, அரிசியும் பருப்பும் சேர்ந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 கப்பு தண்ணி ஊத்தியிருந்தேன். ஸோ அந்த மாரி இருக்கும்போது நல்லா கொழஞ்சு சூப்பரா இருக்கும். குக்கர்ல மூடி போட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நல்லா சுட சுட இருக்கும்போதே அது மேல நெய் ஊத்தி, கொஞ்சம் அப்பளம் நம்ம செஞ்சிருந்த பொரியலோட வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பரா இருக்கும். எனக்கு இந்த மாரி மழை டைம்ல சூடா செஞ்சு அப்படியே சாப்ட்டுருவேன். ஸோ உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாரி உங்களுக்கு வேற என்ன நைட் டின்னருக்கு செஞ்சு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டும் சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.